அந்த விஷயத்திற்காக நாங்கள் பல விஷயங்களை உருவாக்கியுள்ளோம். உதாரணமாக, பகவத்கீதையின் சில பாடங்களை எளிமைப்படுத்துவதற்காக நாங்கள் ஏபிசிடிஇ மாடல் என்ற ஒன்றை உருவாக்கியுள்ளோம். இதில் ஏ என்பது செயலுக்காக, பி என்பது பரோபகாரத்திற்காக, சி என்பது தைரியத்திற்காக, டி என்பது பக்திக்காக மற்றும் இ என்பது உணர்ச்சி பற்றின்மைக்காக, இமோஷனல் டிட்டாச்மெண்ட் என குறிக்கின்றன. எனவே பகவத்கீதையின் கருத்தை ஒருவர் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். மேலும் 2015ஆம் ஆண்டு பாரதிய டிஜிட்டல் கல்வி மாடலை, பாரதிய மாடல் ஆஃப் டிஜிட்டல் லிட்ரஸி, நாங்கள் உருவாக்கியுள்ளோம். மேலும் சமீபத்தில் இந்திய அரசாங்கம் அதை ICSSR திட்டத்தின் மூலம் ஆதரித்ததற்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். பாரதிய டிஜிட்டல் கல்வி மாடல் கலாச்சார பார்வையில் டிஜிட்டல் கல்வியை வழங்குகிறது. இதன் மூலம் நம்முடைய சமுதாயத்தில் காணப்படும் சில பிரச்சனைகள், உதாரணமாக இளைஞர்கள் அதிகமாக மொபைலில் ஈடுபட்டு இருப்பது போன்றவை தீர்க்கப்பட முடியும். இப்போது சிலர் இதை மொபைல் அடிக்ஷன் என்றும் அல்லது பிற சாதனங்களை பயன்படுத்துவதும் என்று குறிப்பிடுகிறார்கள்.